ரைட், பார்க்கலாமா? இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இதில் என்ன பண்ணியிருப்பானுங்க, பொய்யும் போட்டியும் தான் சொல்லி வச்சுருப்பானுங்க. பார்ப்போம். கல்வி, அதாவது வேதிக் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வி வேறு மாதிரி இருந்துச்சு, எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கு. கல்வின்னா என்ன அர்த்தம்? கல்வின்னா என்ன? பகுத்தறிவா? அது அடுத்த லெவலு, அது அடுத்த லெவலு. கல்வின்னா என்ன? நம்மளை சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் கல்வி. சரியா? அதை எப்படி புரிய வைக்கிறோம்? இப்போ சமகாலத்தில் 2 பேர் பேசிக்கிறோம், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இது ஒரே இடத்துல எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ கல்வி எங்கே அது எல்லையை பெருக்க முடியும்னாக்க எழுத்தறிவு வந்தால் தான் கிடைக்கும். எழுத்தறிவும் முன்னோர்கள் நமக்கு முன்னாடி உள்ளவங்க தான் சொல்லித்தரணும். இந்த தமிழ் பண்பாடு, இந்த திராவிட பண்பாடு, சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாத்துலேயும் என்ன இருந்திருக்கு? எழுத்தறிவு இருந்திருக்கு. அதுக்கான கீழடியில் ஆதாரம் நிறையா இருந்திருக்கு. அப்புறம் வேத காலம் வருது. வேத காலம் வந்தோன்னா அங்கே எழுத்தறிவு கிடையாது, கட்டாகுது. ஓகேவா? இருக்காது. வேதத்தையே எப்போ எழுதுவானுங்க? கிபியில் தான் எழுத ஆரம்பிப்பானுங்க. அதுவும் அவங்க மொழியில் இல்லை, வேறு எழுத்தில் எழுதுவாங்க. பிராகிருதம், தமிழ் பிராமி எழுத்துக்களை தான் எழுதி வச்சுருக்கானுங்க. அவன் இங்கே வேறு மாதிரி சொல்கிறானுங்க, வேத காலத்தில் தான் கல்வி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு. வேத காலத்தில் எல்லாத்துக்கும் கல்வி வழங்கப்படவில்லை. வேத காலத்தில் யாருக்கு மட்டும்தான் கல்வி கொடுத்தா? பிராமண வீட்டு ஆண்களுக்கு மட்டும்தான். அதுவும் என்ன பண்ணுவாங்க? மந்திரத்தை அவனுக்கு மனப்பாடம் பண்ண வைப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்லி தர மாட்டாங்க. அதுக்கான இடம் எது? குருகுலம். இதுதான் உண்மையானது. ஆனால் இவனுங்க வேறு மாதிரி எழுதியிருக்கானுங்க. பரவாயில்ல, சரி. அப்புறம் யார்? இந்த பிராமணிசத்து, அதாவது வேத மதம், பிராமணிசம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு எதிராக வந்தவங்க தான் யார்? புத்த மதமும் சமண மதமும். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? கல்வியை எல்லாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. அவங்க மறுக்கிறாங்க கல்வியை, அவங்க எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போகிறாங்க. பார்த்துருப்போம். சமணர்கள் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னது? பள்ளி. அதே மாதிரி புத்த விகாரங்களையும் மடங்கள்லையும் கற்றுக் கொடுத்தாங்க. பொதுமக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு. அதுக்கப்புறம் மீண்டும் யார் ஆட்சிக்கு வராங்க? குப்தர்கள் காலத்தில் வேத மதத்தினர் வராங்க. மீண்டும் கல்வி மறுக்கப்படுது டோட்டலாக. கரெக்டா? டோட்டலாக மறுக்கப்படும். ஆண்களை தவிர வேறு எவனும் கல்வியை கற்றுக்க முடியாது. அது எப்போ வரைக்கும் தொடருது? இடைக்கால இந்தியாவில் முஸ்லீம் வரான். பிந்தைய இடைக்கால இந்தியாவில் முஸ்லீம் வந்தால் இந்த விஷயத்தில் அவன் டச் பண்ணல. அவனும் ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்கான் குருகுல கல்விக்கு. அதேமாதிரி முந்தைய இடைக்கால இந்தியாவிலே ராஜாக்கள், ராஜராஜ சோழன், பல்லவர்கள், பாண்டியர்கள், வடக்கில் அதேமாரி தக்கான அரசர்கள், அப்புறம் இங்கே ராஜபுத்திரர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இந்த குருகுலத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் கல்வியெலாம் கிடையாது. அப்படி தொடருது. அப்புறம் இஸ்லாமியர் வராங்க, அவனும் அதை டச் பண்ணல. அவன் புதுசாக ஒரு மதராசா ஸ்கூல் கொண்டு வந்து அவனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்குறான் மதராசாவில். அது தொடருது. அவனுடைய மதத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்குறான். அப்புறம் யார் வரா இந்தியாவில்? தென்னிந்தியாவில் விஜயநகர பேரரசு அவங்களாம் வரானுங்க, போகிறானுங்க. பாமினி அரசுகள் எல்லாம். அப்புறம் யார் வரா? ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர் வந்து தான் என்ன முதல்ல எல்லாத்துக்கும் கல்வி கொடு, பொது கல்வி கொடு அப்படின்றான். பொது கல்வினா என்ன? மதம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லை. எந்த மதமாக இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு பொதுவான அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி தான் அது பொதுக்கல்வி. எல்லாத்துக்கும் கொடுறான்றான். எப்போ சார் அப்படின்னா 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தில் 1813. பட் 1833 வில்லியம் பெண்டிங் வருவார். அவர் வர வரைக்குமே என்ன இருக்காது? வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணு கல்விக்கு நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டய சட்டத்தில். 33 வரைக்குமே அந்த பணம் செலவு பண்ணல.
ஆன்லைனில் கேட்குதாம்மா? ஆ, அப்போ வில்லியம் பெண்டிங் ஏன்னு கேட்குறாரு. வந்துட்டு கேட்குறப்ப சொல்கிறாங்க, இங்கே நிறையா மொழி இருக்குது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மொழி இருக்குது, ஆயிரக்கணக்கான மொழி, எந்த மொழியில் கற்றுக் கொடுக்குறேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, எந்த மொழியில் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வில்லியம் பெண்டிங் ஒரு குழு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அந்த குழு தான் யார்? மெக்காலே தலைமையில். இவர் தான் முதல்ல அரசு வழக்கறிஞர். இவர் தான் இந்தியாவில் அட்டார்னி ஜெனரல் இருக்கார் இல்லையா, அந்த போஸ்ட்டில் இருந்தவர் மெக்காலே. அவர் தலைமையில் ஒரு குழு போகிறாங்க. அந்த குழு ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்சு 1935 நினைக்கிறேன் அறிக்கையை கொடுக்குறாங்க, ஆங்கிலத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே உள்ள அந்த குரூப்பு, அதுவரை கல்வி கற்றுக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் கல்வி கற்றுக்குவோம், வேறு யாரும் கல்வியெலாம் கற்றுக்கக்கூடாது, அதெல்லாம் வந்துட்டு எங்களுடைய மதத்துக்கு எதிரானது, அது பெண்கள்லாம் சுத்தமாக கற்றுக்கக்கூடாதுன்னு கேஸை போய் போடுறானுங்க. அங்கே போய் கேஸ் போகிறாங்க. அங்கே போகிற லண்டன் வரையும் கேஸ் கொண்டு போயிருக்கானுங்க. அப்புறம் ஜெயிச்சு வருது. அப்புறம் பொதுக்கல்வியை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த அடிப்படையில் அதுதான் மெக்காலே கல்விம்பாங்க. அப்புறம் இது கூட ஒரு நியூஸில் நான் ஒரு பிட்டு படித்தேன், இந்து பேப்பரு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பழைய நியூஸு. மெக்காலே இதை இங்கிலீஷில் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிடுறாரா. சொன்ன உடனே இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களாமா. அங்கே இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, ஏயா அவனுக்கு கல்வி தான் கற்றுக் கொடுக்குன்னு சொன்னோம், இங்கிலீஷை கற்றுக் கொடுத்தா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நம்மளை புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு நமக்கு எதிராக என்ன பண்ணுவானுங்க, பிரச்சனையில் ஈடுபடுவாங்கள்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். அதுக்கு அவர் சொன்னாராம்மா மெக்காலே, எங்கன்னா இந்தியாவில் வடக்குலேருந்து தெற்கு, கிழக்குலேருந்து மேற்கு எல்லா ஊரையும் சுற்றிட்டு வந்துட்டேன், அந்த மக்கள் அவங்களுடைய வரலாறு எல்லாத்தையும் அவங்களுடைய முன்னோர் மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணணும், அவன் வரலாறு தெரியாமல் உடைக்கணும். அப்போ தான் அவன் கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட அடிமையாக இருப்பான். அப்போ வேறு மொழியில் மாற்றணும். அப்போ தாய்மொழியில் படித்தானா என்ன பண்ணிடுவான், புரிஞ்சு படிப்பான் எல்லாம். அதனால தான் அப்படின்னா கை தட்டி பாராட்டி எல்லாம் அனுப்பிட்டாங்களாமா. சரியா? அந்த மாதிரி அப்போ தான் மெக்காலே கொண்டு வராரு. அப்புறம் போனாவும் இல்லை தாய்மொழியில் கொடுங்க, அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். அப்புறம் கல்வி தொடர்பான நிறையா குழுக்கள்லாம் போடுவாங்க. அப்படி வந்தால் தான் என்னது இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இப்போ மெக்காலே வில்லியம் பெண்டிங் அப்புறம் தானே அது பொதுக்கல்வின்ற கான்செப்ட். அது ரொம்ப காலமாக அந்த கல்வி மறுக்கப்பட்டிருந்தது, பிராமண ஆண்களை தவிர எல்லாரும். அதை கொண்டு வந்ததே யார், இங்கிலீஷ்காரன் தான். கல்வி, பொதுக்கல்வி, அதுவும் அந்த கல்வி கூட தான் அவங்க உருவாக்கவே இல்லை யாரும். அந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் இருக்காங்கள்ல, சமய பரப்புரையாளர்கள், அவங்க தான் ஸ்கூல்லாம் ஆரம்பித்து அங்கே படித்தவங்க தான் இருப்பாங்க. அந்த காலத்து ஆளுங்க எல்லாருமே இன்றைக்கி பெரும்பாலும் நான் பிராமணன் நீங்களாம் சூத்திரண்டான்னு சொல்கிறாங்களே, அவங்க எல்லோரும் எங்கடா படிச்சிருப்பானாக்கா, கிறிஸ்தவ பாதிரியார் அவங்க திட்டுவான், அவன்லாம் எங்கடா படிச்சிருப்பானா, கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படிச்சிருப்பானுங்க. அப்புறம் தான் நான் தமிழ்நாட்டு கதை வேறு, மெட்ராஸில் நிறையா ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் மதிய உணவு திட்டம் கொண்டு வருவாங்க. எப்போ, நீதி கட்சி காலத்துலேயே. அது நீதி கட்சி காலத்தில் நிறையா ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். அப்புறம் நாடு சுதந்திரம் அடையுது. அப்புறம் ராஜாஜி வருவார். ராஜாஜி என்ன பண்ணுவார், குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வருவார், ஸ்கூல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நவீன இது இருக்குல்ல, எல்லோரும் படிக்கிறான், படிக்கக்கூடாது, அவனை கட் பண்ணணும், ஜாதிய கட்டமைப்பு மாற்றக்கூடாது அப்படின்ட்டு ராஜாஜி என்ன பண்ணுறாரு, குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. குலக்கல்வி திட்டம்னா என்ன சார் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போங்க, எல்லோரும் படிங்க, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஸ்கூலுக்கு போகணும், மதியத்துக்கு மேலே போயிட்டு உங்கள் அப்பா அம்மா என்ன தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் செய்யணும். இந்த குலக்கல்வி திட்டம். அப்போ பெரியார், அண்ணா, கலைஞர்லாம் பயங்கரமாக போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ ராஜாஜி ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குலக்கல்வி திட்டத்தில் என்ன பண்ணுவார், நிறைய ஸ்கூலை இழுத்து மூடிடுவார். காங்கிரஸ் ஆட்சியில் ஏகப்பட்ட ஸ்கூல், ஆயிரக்கணக்கான ஸ்கூல் இழுத்து மூடிடுவார் இந்த திட்டத்தின் அடிப்படையில். இப்போ புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வருதில்ல, ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரான், அதுலேயும் அப்படி தான் நிறைய ஸ்கூலை மூடுறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையை அப்பயே பண்ணியிருப்பார். அப்புறம் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார் காங்கிரஸ்லேருந்து, சிஎம் போஸ்ட்லேருந்து. அப்புறம் யாராங்கிறப்போ காமராஜர் தான் சூஸ் பண்ணுறாரு. காமராஜர் பயந்துட்டு ஓடிடுறாரு. ஐயோ
இந்த துபாசி பசங்க கூட நம்மளாலலாம் என்ன பண்ண முடியாது, ஆட்சி நடத்த முடியாது, ஓடிடுவார். அப்புறம் பெரியார் தான் போய் நீங்கள் தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, இல்லைனா நாட்டை குட்டிச்சேரி ஆக்கிடுவானுங்க துபாசி வந்தானுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவரை இழுத்துட்டு வந்து உட்கார வைப்பார் பெரியார். அப்புறம் அவங்க காமராஜர் பள்ளிகளை திறந்தார்னு இப்போ கூட நேற்று காமராஜர் என்னது கல்வி வளர்ச்சினால அந்த நாள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது யார்? சத்தமாக சொல்லுங்கள். அவரே தான். அவரோட பிறந்த நாள் கல்வி வளர்ச்சினால அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. அவர் தான் காமராஜர் ஸ்கூல் திறந்தாருன்னார்ல, எந்த ஸ்கூலில் திறந்தார்? ராஜாஜி 3 ஸ்கூலில் தான் திறந்தார். அதை சொல்லவே மாட்டானுங்க. எடிட்டிங் அங்கங்கே எடிட் பண்ணிடுவானுங்க. பயங்கரமான நம்ம என்ன பண்ணுறதில்ல, கேள்வி கேட்குறதில்ல, என்ன இது உண்மையாக சரியா தப்பான்னு கேட்குறதில்ல. அப்படியே காற்று வாக்கலை அப்படியே இப்போ ஒரு கதையை போட்டு விட்டு போவான். அதை வாங்கி அவன் அப்படியே அவன் எறும்பும்மா, அவன் கரும்பும்மா, அவன் எருமம்மா, அப்புறம் யானைன்றான், அப்புறம் திமிங்கலம் அப்படியே ஆக்கிடுவான், ஒன்றா ஆக்கிடுவான். எறும்பை சொல்லிட்டு போனியா திமிங்கலம் ஆக்கிடுவான். சொல்லுவாங்களே ஏதோ பேனை பார்த்து ஏதோ ஒரு பழமொழி வருமே, பேனை ஈராக்கி சரி பேனாக்கி பேனை இதாக்கி அந்த மாதிரி ஆக்கிடுவானுங்க. அது உண்மையாக இல்லையா அதுவும் கேட்குறதே இல்லை. அந்த திருக்குறளில் மதிக்கிறதே கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பினும் அப்பொருள். ஆமாம், அதை திறப்பார். அதே மாதிரி மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தது? நீதி கட்சியை கொண்டு வந்துடுவாங்க, சொல்ல மாட்டானுங்க அதை. அப்புறம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு காமராஜர். அப்புறம் ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வருது, அதில் ஃபண்டு வருது. அதை மதிய உணவு திட்டத்தை ப்ராப்பராக சத்துணவுன்ற பேரில் மாற்றுறாங்க. அப்புறம் ப்ராப்பராக சத்துணவாக மாற்றினா அது அப்புறம் முட்டைக்கட்டையெல்லாம் போட்டு சரி, அதை சொல்லவே மாட்டானுங்க. பயங்கரமாக கட்டி எடிட் கட் பேஸ்ட் அவ்வளோதான் போட்டு தள்ளிடுவானுங்க. கட் காப்பி பேஸ்ட்டா? ஆமாம், இல்லை எடிட் காப்பி பேஸ்ட்ன்ற நிறையா தேவையில்லாம் கட் பண்ணி ஒதுக்கி விட்ருவானுங்க. அவனுக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு வருவான். சரி, அடுத்தது போலாமா? இதாங்க கல்வியோட நிலைமை. அது பெண்களுக்கு சுத்தமாக கல்வி கிடையாது. எந்த பெண்களுக்கும், பிராமண வீட்டு பெண்களுக்கும் கல்வியே கிடையாது. கேட்டால் நாங்கள் வேத காலத்தில் பெண்கள்லாம் இப்போ கட்டுறாங்கன்னு கதை விடுவானுங்க. அது முந்தைய வேத காலத்தில் ஒரே ஒரு 2 பெண்மணிகள் இருந்திருக்காங்க. சரியா? கார்கி அது ஒரு 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் அவ்வியார் ஊன்னு கத்துவான் ஒருத்தவங்களை ஏமாத்துறாங்க. ஒருத்தன் மீசை முறி கட்டிட்டுறான், ஃப்ராடு பையன். அங்கெல்லாம் அவனுங்கள்ட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு ஒருத்தன். அவ்வியார் படிக்கலையா? அவ்வியாரெலாம் எப்போ படித்தாங்க? எப்போ இந்த வேதங்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பூதுறதுக்கு முன்னாடி படித்தது சங்ககால இலக்கியங்கள்லாம். அதுக்கப்புறம் தான் பூந்தவொடனே தான் என்ன பண்ணிட்டானுங்க, எதுவுமே படிக்க விடல. அப்போ பல்லவர்கள்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் ஒரு 1600 வருஷமாக படிக்க விடலை. கல்வியை அங்கே தான் கட்டாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்கள் படிச்சுட்டு இருந்தால் பானை கீழடி பானையை எடுத்திங்கன்னா என்ன இருக்குது? பானையில் எழுத்து இருக்குது. பானை தயாரிக்கிறவன் யார்? சாதாரண பதுமை. அப்போ கல்வி யார்கிட்ட இருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. பணக்காரன் மட்டும் படிக்கலை, ஒரு குறிப்பிட்டவன் மட்டும் படிக்கலை. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கட்டாயிருக்கு. இந்த கடவுள் பேரை சொல்லிவிட்டு இவனுங்க ராஜாவை அடிமையாக்கி அப்படியே மக்கள் எல்லாத்தையும் அடிமையாக்கி ராஜாவும் அடிமை இவனுக்கு. யார் பேரை சொல்லி? கடவுள் பேரை சொல்லி. அப்புறம் அங்கே சனாதனம், அந்த தனம், இந்த தனம், அப்புறம் வேதம், ஸ்மிருதி, அப்புறம் என்னென்ன கட்டி எல்லாத்தையும் சொல்லி ஏமாற்றி கடவுள் பேரை சொல்லி அடிமையாக வச்சுருந்தானு. சரி பார்ப்பேங்க என்ன சொல்கிறானுங்கன்னு பார்ப்போம். என்னென்ன கதையெல்லாம் விடுவானுங்க பாருங்கள். அறிவு என்பதின் மனிதனும் 3வது கண். ஆமாம் தானே? அறிவுனா என்னது? நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறது, அதுதான் அறிவு. அதை வச்சு என்ன பண்ணலாம்? உள்ள இன்ஃபர்மேஷன் போச்சுனாக்கா அனலைஸ் பண்ணி இது செய்யலாமா கூடாதான்னு முடிவு எடுப்போம். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. கல்வி என்பது அறிவு, திறன்கள், மதிப்புகளை பெறுதல். அறிவு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. ஸ்கில்லு, ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஸ்கில்லு. ஒரு வேலை இப்போ என்ன எப்படி சொல்லலாம்? இப்போ பைக் எப்படி ஓட்டுறது, அதுவுமே என்னது? ஒரு ஸ்கில்லு தான். எழுதுறது அது ஒரு ஸ்கில்லு தான். சரியா? அடுத்தது மதிப்புகளை பெறுதல், வேல்யூஸ்னால் எங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. நல்ல குணம்லாம் இருக்குல்ல. இப்போ கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கே சத்தம் போடக்கூடாது. அது என்னது?
வேல்யூஸ். தட்டார் புட்டாரம் சேர்லாம் தூக்கி போடக்கூடாது. அதெல்லாம் அந்த பெரியவங்களை மதித்து நடக்கிறது. அதுக்குன்னு உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. உங்களோட விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் ஷேர் பண்ணணும். அவங்கள்ட்ட நல்ல விஷயம் இருந்தால் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அடுத்து பகிர்தல், ஷேர் பண்ணிக்கிறது, நல்ல அறிவை. இதெல்லாம் வந்து என்னது, ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும். பிறந்தவொடனே பால் குடிக்கவே கற்று தான் கொடுக்கும் அம்மா, அப்போ தான் கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்தது சாவறதுக்கு முன்னாடி எப்படி சாவறோங்க அப்போ தான் கற்றுக்குவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்க முடியும் இல்லை. எவனா 1-2 பேர் தான் செத்து பொழைச்சவன் இருப்பான். செத்து போய் அப்புறம் ஆட்டெல்லாம் போட்டு அமுக்கி ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அது மாதிரி அதான் சொல்கிறாங்க, ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. கல்வி ஒரு முற்போக்கான சமுதாயத்தின் அடித்தளமாக அங்கீகரிக்கப்பட்டது. முற்போக்குன்னா அர்த்தம் அடுத்தடுத்து அட்வான்ஸ். இந்த உலகம் எப்படி, மனுஷனா யார் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது. இவனுக்கு பிற்போக்காக போயிட்டுருக்கிறானுங்க சொல்லிவிட்டு பின்னாடி என்ன பண்ணுறானுங்கன்னு பாருங்கள். பொறுப்புள்ள குடிமக்களை புதிய கல்வி என்ன தெரியுமா சொல்லுது? இதே தான் சொல்லுது. 3வது அப்போ உங்களுக்கு இப்போ வைக்கிறானுங்களே நீட்டுன்னு ஒரு வைக்கிறானுங்களே, அது மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைப்பான் நான் இந்தியா ஃபுல்லாக. அதில் பாஸ் ஆனால் தான் 4வது 5வதுலாம். அடுத்து 5வதுக்கு இதே மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைப்பானா, அப்புறம் தான் நீ 6வதுக்கு போக முடியும். நீட்டே கிளின்னு போயிட்டு இருக்குதுங்க. நம்ம தானே இதில் அப்படியே இவனுக்கு பெரிய அப்படியே வெட்டி முறிச்சிருவானுங்க. கேட்குறாங்க கேனைனா எருமை. அதுக்கு பின்னாடி ஒரு குரூப் போயிட்டுருக்குறானுங்க. 10வது பப்ளிக் எக்ஸாமே நிறைய பேர் விட்டுட்டு ஓடிடுறான் படிக்காமல். நம்ம தான் அந்தளவுக்கு பயமுறுத்தி வச்சு அவனுங்களை டெரர் ஆக்கி விட்டு 5வதுலேயே வைக்கிறான் நம்ம பப்ளிக் எக்ஸாம். அந்த வயசில் என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதிலேருந்து என்ன தெரியுது? எல்லோரும் படிக்கக்கூடாது, நீ அடிமையாகவே இருறான்றான் அயோக்கிய பசங்க. சரி, பிற்போக்குவாதிங்க. நாம் வாழும் இந்த உலகமானது தொடர்ச்சியான மாற்றங்களையும் வளர்ச்சியும் கண்டு வருகிறது. இப்போ நம்ம இதிலே வச்சுக்கோங்க, தொடர்ச்சியான மாற்றம். செல்ஃபோன் என்ன வச்சுருந்தோம்? சாதாரண பட்டன் ஃபோன். நீங்கள் குழந்தையா இருக்கும் பொழுது டிவி, அந்த மண்டை டிவி பெருசாக இருந்திருக்கும். இப்போ என்ன ஆகி ஸ்லிம்மாகி போயிட்டே இருக்குது, இன்னும் ஸ்லிம்மாகி போயிட்டே இருக்கும். பட்டன் ஃபோனு, அப்புறம் ஃபோனு, இப்போ என்ன ஆயிடுச்சு ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர். எல்லாமே இங்கே வந்து கம்ப்யூட்டரே தேவையில்லை. இப்போது ஃபோன்லேயே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்கேனர் தேவையில்லை. அந்த ஒரு ஃபோனில் எல்லாமே வந்துருச்சு. வாட்ச் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஃபோனே பார்த்துக்கும். அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு மாற்றம். இது இந்த ஃபோனோட நிற்காது, இதுக்கு இன்னும் அட்வான்ஸ் போயிட்டே இருக்கும். ட்ரெஸ் ஸ்டைலு ஒரே மாதிரியாக போட்டுக்கிட்டு இருக்கோம், மாறிக்கிட்டே. நீங்களே அடுத்ததில் அப்படியே மாறிடுறீங்க. எல்லாமே மாறி. அதான் சொல்கிறாங்க. எனவே சவால்களை எதிர்கொள்ளவும் தடைகளை தகர்த்தெறியவும் நாம் நன்கு படித்தவர்களாக இருப்போம். படித்தவர்னா பேருக்கு பின்னாடி பிஏ எம்ஏ எம்ஃபில் அது போட்டுக்கிறது கிடையாது. நம்மளை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சு வச்சுக்கிறது. அதான் சொல்கிறாங்க. நாம் நன்கு படித்தவர்களாக இருப்போம். மனிதனை மேம்படுத்தும் செயலில் கல்வி எவ்வாறு பங்காற்றுகிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். கல்வினா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பேருக்கு பின்னாடி பிஏ எம்ஏ அங்கே போய் மனப்பாடம் பண்ணி அங்கே வாந்தி எடுத்துருவேன். அங்கே ஒருத்தன் திருத்தி மார்க் கொடுத்துருவான். நான் பிஏ படிச்சிட்டேன், எம்ஏ படிச்சிட்டேன், எம்ஃபில் படிச்சிட்டேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறது இல்லை. சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சு வச்சு. அதான் சொல்லுவேன், நீங்கள் எதை படித்தாலும் அது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு லிங்க் பண்ண தெரியணும். அப்படி லிங்க் பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னவாது? ஜென்மத்துலேயும் மறக்காது. அதுதான் வேணும். அப்போ புரிஞ்சு வச்சதை வச்சு என்ன பண்ணலாம்? நீங்கள் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணலாம். அதுதான் மெயினாக கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வேணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரச்சனையை மட்டும்தான் சந்திக்க போகிறீங்க. அங்கே போய் உட்காந்து கணக்கு எழுதி கொடுத்துட்டு வரதில்லை. மக்கள் பிரச்சனையோடு வருவான். அந்த பிரச்சனை ஏன் வருது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணணும். யார் பண்ணணும்? நீங்கள் தான் செய்யணும். விஓவுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அவன் ஏதாவது சும்மா போகிறானுங்க வரானுங்க, எழுதி கொடுத்துட்டு கணக்கு எழுதி அவன் கேட்குற டேட்டா கொடுத்துட்டு வந்துடுறான். அந்த விஓவா அந்த கிராமத்துக்கு யார்? கலெக்டரு. அவன் நினச்சா மாற்றத்தை கொண்டு வரலாம். சரி, ரைட். அதுதான் இந்தியாவில் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்பட்ட கல்வி வளர்ச்சியை பற்றி காண்போம். நிறையா பொய்யா விட்டுருப்பானுங்க, பார்ப்போம். பண்டைய கால இந்தியாவின் கல்வி தொடக்க காலத்திலிருந்தே பாரம்பரியமாக கற்றல் கற்பித்தல் இந்தியாவில் நடைமுறையில் இருந்ததாக வரலாற்று ஆராய்ச்சிகள் நமக்கு வழங்குகிறது. இங்கே பாருங்கள், வேதத்திலிருந்து ஆரம்பிப்பானுங்க இந்தியாவோட வரலாறு. வேதத்துக்கு முன்னாடி இருக்குது யார்? சிந்து சமவெளி திராவிட நாகரிகம் இருந்து இருக்குது. அதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிப்பானுங்க இவனுங்களுக்கு. வேதம் சமஸ்கிருத சொல்லியிருக்க அறிவு அப்படின்னு அர்த்தமாமா. இச்சொல் வித் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டதான். கேட்பான், இது கூட கேட்டிருப்பான். குரூப் 1ல் கேட்டிருக்கான் பாருங்கள், இந்த சொல் எந்த மொழியிலேருந்து வந்துச்சுன்னு கேட்டிருக்கான். நம்ம தானே
ஆ ஆ ரைட். இதன் பொருள் அறிதல். சரியா? நமது பண்டைய கல்வி முறை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உருவானது. இது தனிநபரின் உள்ளார்ந்த மற்றும் மறைந்திருக்கும் திறன்களை வெளிக்கொணர்வதன் மூலம், தனிநபரின் உள்ளார்ந்த மறைந்திருக்கும் என் டேலண்ட்டை மட்டும் வெளியில் கொண்டுட்டு வருவாங்களாமா, வெளியில் உள்ள நாலேஜ் உள்ளே கொடுக்கறது இல்லைன்றாங்க. அவரின் முழுமையான வளர்ச்சியில் கவனம் செலுத்தியது. அவனோட டேலண்ட் மட்டும் வெளியில் கொண்டு வராங்களாமா அப்படின்றாங்க. இக்கல்வியானது பணிவு, உண்மை, ஒழுக்கம், சுயச்சார்பு, அனைத்து படைப்புகளின் மீதும் மரியாதையுடன் இருத்தல், அனைத்து படைப்புகள் மீதும் ஆகியவற்றை வலியுறுத்தியது. சரி ரைட். கற்றலுக்கான ஆதாரங்கள் பாருங்கள். அவங்க தான் கற்றவனுங்க. இவனுங்களாம் எப்போ வந்தவனுங்க? பாணினி, ஆரியப்பட்டெல்லாம் எப்போ வந்தவனுங்க? புத்தர்கள் காலத்தில் வந்தது. அதுக்கு முன்னாடி இருக்காங்க. திருவள்ளுவர் இருக்கார், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இங்கேருந்தே தான் ஆரம்பிப்பானுங்க. வரலாறு எப்படி மாற்றுறானுங்க பாருங்கள். காத்தியாயனா, பதாஞ்சலி எல்லாம் வட இந்தியாவில் இருந்த குரூப் இவனுங்க. ஆகிய பெயர்களை நீங்கள் கட்டாயம் கேள்விப்பட்டிருத்தல் வேண்டும். இவர்களில் எழுத்துக்களுக்கும் சரகர், சுஸ்ருதர் எல்லாம் குப்தர்கள் காலத்தில் இருந்தவங்க வட இந்தியாவில். குப்தர்கள் காலம் எப்போ? கிபி 3லேருந்து 6ஆம் நூற்றாண்டு. அதை சொல்கிறானுங்க. நம்ம வரலாறு மறைக்கிறானுங்க. நம்மளும் இதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது? தலையெழுத்து. மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான ஆதாரங்களாக இருந்தன. வரலாறு, தர்க்கம், பொருள் விளக்கம், கட்டடக்கலை, அரசியல், விவசாயம், வர்த்தகம், வணிகம், கால்நடை வளர்ப்பு, வில்வித்தை, கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அப்பயும் கம்ப்யூட்டர் சேர்த்திடுவானுங்க. அடுத்த தலைமுறையில் கம்ப்யூட்டர் நாங்கள் அப்பயே கண்டுபிடிச்சோங்க அப்படின்ட்டுருவானுங்க வடக்கன்ஸ். அப்போ தான் விமானம்லாம் விட்டோன்னு சொல்கிறானுங்களே, கதை விட்றானுங்க பாருங்கள். தர்க்கனா விவாதிக்கிறது. நீங்கள் உங்கள் கருத்து சொல்கிறது, நான் என் கருத்து சொல்கிறது, சண்டை போட்டுக்கிறீங்களே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. அது பல்வேறு துறைகள் கற்பிக்கப்பட்டன. உடற்கல்வியும் ஒரு முக்கியமான பாடத்திட்டமாக இருந்தால் தான். அதாவது யோகாவை சொல்கிறானுங்க. யோகா அப்போ எதுக்கு உடற்கல்வி தேவையா? அப்போ தேவையே கிடையாது. அவன் ஓடுறான், ஒடியாரான், காட்டில் வேலை செய்கிறான். உடல் அதெல்லாம் தேவையே கிடையாது. இருக்கிறதெல்லாம் சேர்த்திக்குவானுங்க. கேட்டால் கபடி சொல்கிறானுங்க. மகாபாரதத்தில் கபடியில் விளாண்டாங்கடான்றானுங்க. ஏன்னா கபடி ப்ரோலுக்கு ஹிட் ஆயிடுச்சுல, உடனே சேர்த்திக்கிட்டானுங்க. அப்புறம் கிரிக்கெட் அப்பயே விளாண்டான்றானுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கேட்குறவன் கேனைனா எல்லாம் சுட்டு அடிக்க வேண்டியது தான். சரி. மாணவர்கள் குழு விளையாட்டு, பொழுதுபோக்கு செயல்பாடில் பங்கேற்றனர். சரி. கற்றலின் அனைத்து அம்சங்களிலும் வல்லுநர்களாக குருக்களும் அவரது மாணவர்களும் மனசாட்சி கட்டுப்பட்டு இணைந்து பணியாற்றும். குருக்களும் யார்? குருகுலத்தில் இருக்கிற குரு. அங்கே யார் மட்டும்தான் போய் படிப்பா? பிராமண ஆண்கள் மட்டும்தான். அப்போ அவங்கள மட்டும்தான் கல்வின்றானுங்க. குரு கூட சேர்ந்து விளாடுவாங்களாமா. அந்த பழைய கதையெல்லாம் இருக்குல்ல, ராமாயண மகாபாரதெல்லாம் பாருங்கள். குரு இருப்பார், போவாங்க. குருவே சொல்லிட்டு ஒரு குருவுக்கு நமஸ்காரம் வைப்பாங்க. அவர் பின்னாடி அப்படியே பணிவோட கையெல்லாம் கட்டிக்கிட்டு நடந்து போவாங்க. எல்லாம் நடக்கும். மாணவர்களின் திறன்களை மதிப்பீடு செய்வதற்காக இலக்கிய விவாதங்கள் செய்யப்பட்டன. அங்கே குருகுலத்தில் யார் மட்டும் தான் செய்ய முடியும்? இதெல்லாம் செஞ்சானுங்க இல்லைங்கள. யார் மட்டும் செஞ்சுக்கிட்டா? ஆமாம். கற்றலில் மேம்பட்ட நிலையுள்ள மாணவர்கள் இளைய மாணவர்களுக்கு வழிகாட்டினர். இப்போ வந்தாக்க என்ன ஆகுது? பழைய இவங்களோட சீனியரோடு சேர்ந்துக்கிறீங்களா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு? அது மாதிரி அதே அப்போயே செஞ்சாங்களாமா. சக மாணவர்களோடான குழு கற்றல் முறை நடைமுறையில் இருந்தது. இப்போயும் அதே தான் இருக்குது. அப்போயே இருந்துச்சுன்றாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறை ஒரு வாழ்க்கை முறையாமாம். இந்த வாழ்க்கை பாருங்கள். குரு இருப்பார், அவர்கிட்ட வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. பிராமண பசங்களை எல்லோரும் போக முடியாதாங்க. பிராமண பசங்களை விட்டுருவாங்க. பெண்கள் கூட கிடையாது. காலையில் அவரோட எந்திரிக்கணும், அவரோட குளிக்கணும், அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்யணும், தண்ணியெலாம் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்போல்லாம் போரு தண்ணியெலாம் இல்லைல்ல, போய் குளத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் அவரோட துணியெல்லாம் துவைச்சி போடணும். அப்புறம் குடிக்க தண்ணி, போய் காய்கறிகள் எல்லாம் கொடுப்பாங்க யாராவது இலவசமாக, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்கணும். அப்புறம் அப்பப்போ அவர் கற்றுக் கொடுப்பார். டே அம்பி இப்படி தாண்டா குளிக்கணும், இப்படி தாண்டா பல் விளக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்ன அந்த மாதிரி இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், முடி இப்படி தான் வெட்டிக்கணும், எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்படியே வாழ்க்கையோட அதை அங்கே போட்டிருக்காங்க. என்னது? பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறை ஒரு வாழ்க்கை முறை. அவரோட சேர்ந்து கொஞ்சம் நாளைக்கு கற்றுக்கிட்டு இவர் எப்போ நம்ம தேவையில்லை புது சிஷியன் வந்துட்டானாக்கா நம்ம ரெடி ஆகிட்டாங்க கூட்டிகிட்டு போங்கன்னு துரத்தி விட்டுருவார். புது சிஷி யார் வரலன்னா கடைசி வரைக்கும் இன்னும் ரெடி ஆகலை என் கூட வச்சுக்குவேன். அது மாதிரி பண்டைய இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா கல்வி இரண்டுமே இருந்தனமா. இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள், குருகுலங்கள் ஆகியவற்றில்
அப்பகுதிக்கு ஏற்றவாறு கல்வி வழங்கப்பட்டது. சரி. வீடுகள், கிராமங்கள், கோயில்களில் இருந்த மக்கள் சிறு குழந்தைங்களுக்கு பக்தியுடன் நேர்மையான வாழ்க்கை முறையை வாழ ஊக்குவித்தனர். பக்தியுடன், ஆமாம், பக்தி. கல்வி அளிப்பதிலும் கற்றல் மையமாக செயல்படுவதிலும் கோயில்கள் முக்கிய பங்கு. கோயில்களே கிடையாது பண்டைய கால இந்தியாவில். கோயில் எப்போ வருது? இடைக்கால இந்தியாவில் தான் வருது. சங்க கால இந்தியாவில் எங்கே இருந்தது இதில் கோயில்? கோயிலை பற்றி எந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. உடான்ஸாக விட்டு அடிக்கிறானுங்க அவனுங்க. கோயில் இடைக்கால இந்தியாவில், ஃபஸ்ட்டு இடைக்கால இந்தியாவில் தான் முதல்ல வருது. இப்போ பேசிக்கிட்டு இருக்குது எப்போ? பண்டைய கால இந்தியா. சரி. மாணவர்கள் தங்கள் உயர் படிப்பிற்காக விகாரங்கள், எங்கே விகாரம்னா எங்கே? புத்த விகாரங்கள், நாலந்தா, விக்ரமசீலா, அதெல்லாம் சொல்கிறானுங்க. நாலந்தா, விக்ரமசீலா, இன்னொன்று இது தட்சசீலம், அதெல்லாம் முக்கிய பங்கு வகித்தன. மற்றும் பல்கலைக்கழகம், இந்த கல்விக்கூடமே முதல்ல எங்கேருந்து வருது? இவனுங்க தான், சமணர்கள், பௌத்தர்கள் தான். இவனுங்க எங்கள் கோயிலில் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி கோயில் இருந்து கதை உருவாக்குறானுங்க. பொய், அதுக்கு பேர் வரலாறு கிடையாது, குரலாறு. இது வாய் வழியாகவே கற்பித்தல் இருந்தது. சரியா? எழுத்து அதெல்லாம் இல்லை, வாய் வழியாக சொல்லிக் கொடுப்பாங்க, மந்திரம் கற்றுக்குவானுங்க. குருகுலங்களில் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறானுங்க, போட்டு அதையும் இதையும் குழப்புறானுங்க. குருகுலங்கிறதே வேறு, விகாரங்கிறது வேறு. விகாரத்துக்கும் குருகுலத்துக்கு சம்மந்தமே கிடையாது. மாணவர்கள் நினைவிலும் ஆள் சிந்தனையில் வைத்திருந்தனர். அப்போ எழுதலை எதுவும் கிடையாது, எழுத்தெல்லாம் கிடையாது. ஆனால் தமிழர்களுக்கு அதுக்கு முன்னாடி எழுத்து இருந்துச்சு. பானை, கீழடி எல்லாமே இருக்குது, எவிடன்ஸ். வரலாறு மாற்றுறானுங்க. பல குருகுலங்கள் முனிவர்களின் பெயர்லேயே அழைக்கப்பட்டன. முனிகளும் ரிஷிகளும் கதை விட்றானுங்கள, அது. காட்டில் அமைதியான, பொய்யையும் புரிஞ்சுக்கங்க, உண்மையும் தெரிஞ்சுக்கங்க. இது எழுதியிருக்கலாம் பொய், பிணைப்பு ரெண்டு. விகாரம் புத்த மதத்தோடு தொடர்புடையது, குருகுலம் பிராமணர்களோடு தொடர்புடையது. புத்த மதத்தோடு தொடர்புடைய விகாரத்தில் யார் வேணாலும் போய் கற்றுக்கலாம். குருகுலத்தில் பிராமண ஆண் மட்டும்தான் போக முடியும். அங்கே பெண்களுக்கு பாகுபாடெலாம் கிடையாது. எங்கள் புத்த விகாரத்தில் இங்கே பெண்கள்லாம் உள்ளே வரக்கூடாது. ரெண்டையும் அப்படியே அட்டாச் பண்ணி விட்றானுங்க. இதே மாதிரி தான் பேசுவானுங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில மக்கள்லாம் ஏமாற்றி தர்றானுங்க பாருக்கு, அவனுங்க இதே மாதிரி தான் பேசுவானுங்க. 4 உண்மை கூட 2 பொய்யை சொறி விட்டுறது. அந்த பொய் என்ன ஆயிரும்? உண்மையாயிரும். அப்படின்னு யார் சொல்கிறாங்களாமா? அந்த என்ன நூல், இந்த முதல் அரசியல் அறிவியல் நூல் பேர் என்ன? முதல் அரசியல் தான் இந்தியாவில் சொல்லிக்குவானுங்களே, அர்த்தசாஸ்திரம், அதில் சொல்லியிருக்காமா. சரி பாருங்க. காட்டில் அமைதியான சூழலில் அமைந்த குருகுலங்களில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒன்றாக தங்கி கற்றுக்கொண்டனர். தொடக்க காலத்தில் ஆசிரியர்கள் தன்னை சுற்றி இருந்த மாணவர்கள் கல்வி வழங்கப்பட்டது. ஆசிரியரால், அதான் குரு, ஆச்சாரியா. மேலும் குருவின் வீட்டில் குடும்ப உறுப்பினர் போல வந்து தங்கி கல்வி பயின்றனர். காட்டுக்குள்ளேயும் போய் கற்றுருக்காங்க நிறையா. ஒரு குரு ஆசிரமம் அமைச்சு அங்கே குரு இருப்பார், அங்கே போய் கற்றுக்கிட்டாங்க. எல்லாம் குரு வீட்டுக்கு வந்துடுவாங்களாமா. இதுவே குருகுல கல்வி முறை எனப்பட்டது. அந்த காலகட்டத்தில் குருக்களும் அவருடைய சீடர்களும் ஒன்றாக வசித்து அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கொரு உதவி செய்தனர். இவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க, அவங்க இவங்களுக்கு அன்றாட பணிவிடை செய்ய. அதெல்லாம் அக்காலத்தில் முழுமையான கற்றல், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்தல், ஒருவனின் உள்ளார்ந்த திறனை உணர்ந்து கொள்ள செய்தல் போன்றவே கல்வியின் முக்கிய நோக்கங்களாக இருந்தது. நானும் போனேன், ஒரு குருகுல கல்விக்காக போனேன். காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயம். ஆமாம். மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் வரை சில ஆண்டுகள் தங்கள் வீடுகளை விட்டு விலகி குருகுலங்களில் வாழ்ந்தனர். குறிப்பிட்ட காலத்தில் குருவுக்கும் மாணவருக்கும் இடையான உறவு வலுப்பெறும் இடமாக குருகுலம் திகழ்ந்தது. சரி, ரைட், நல்லது. இந்த காலகட்டத்தில் துறவிகள், இதெல்லாம் படிச்சுட்டு போனேன். ஆமாம். பெண் துறவிகள் தியானம் செய்வதற்கும் விவாதிப்பதற்கும் அவர்களின் அறிவு தேடலுக்காக கற்ற அறிஞர்களிடம் கலந்து ஆலோசிப்பதற்காக பல மடாலயங்கள், மடாலயம்னா எது? புத்த மடாலயங்க, அதை தான் மடாலயம்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறானுங்க. அங்கே தான் பெண்கள் போக முடியும் துறவிகளா. அந்த அவனுக்கு சொல்கிற குருகுலம், அந்த பிராமணிசத்தில் பெண்கள் வெளியிலே போக முடியாது. ஆணுக்கு அடிமையாக அவங்களுக்கு தொண்டு வேலை செஞ்சாவே அவங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிடும். சரியா? ரைட். அடுத்து, இந்த விகாரங்களை சுற்றிலும் உயர்கல்வி கற்றுக்கொள்வ பிற கல்வி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த விகாரங்கள் எதே? புத்த விகாரங்கள், மடாலயங்கள், விகாரங்கள். இத்தகைய கல்வி மையங்கள் சீனா, கொரியா இதெல்லாமே எந்த மதத்தோடு தொடர்புடையது? இவனுங்களே அங்கே சொல்லிட்டு வந்து இங்கே எப்படி மாற்றுறானுங்க பாருங்கள்.
புத்த மடாலயங்கள் இதெல்லாம் சீனா, கொரியா, திபெத்து அங்கேருந்து வந்தானுங்க. பர்மா, இலங்கை எல்லாமே என்னது புத்த மதம் தான். எல்லா இடத்துலையும் புத்த மதம் தான் கவர்ந்து இழுத்தது. அங்கேருந்துலாம் வந்தாங்க அப்படின்னு முன்னாடி படிச்சிருக்கும். சரி, பௌத்த சமய காலத்தில் விகாரங்களும் பல்கலைக்கழகங்கள். இதான் வந்து என்னது இது தட்சசீலமா? பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் வடமேற்கில், இப்போ பாகிஸ்தான் அந்த எல்லையில், இங்கே இந்த ஏரியா வடமேற்கு பாகிஸ்தான் உள்ளது. இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாகும். இதனை 1980 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. தனது அர்த்த சாஸ்திரத்தை இப்பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுவது இதன் சிறப்பாகும். யார் அர்த்த சாஸ்திரம் எழுதுனது? சாணக்கியர், கௌடில்யர். யார் அவர்? இவர் இல்லை, ஆனால் இது இவனுங்களாம் உருவாக்குனது. சந்திரகுப்தமனுடைய வளர்ப்பு தந்தை. அவர் ஒரு சூத்திரன்னா என்னன்னு தெரில, அவனை சத்திரியன் ஆக்கிட்டார். அவர் மந்திரம்லாம் சொல்லி கொடுத்து தண்ணிலாம் தெளித்து சத்திரியன் ஆக்கியிருப்பார். அப்புறம் அவர் எழுதி கொடுத்த நூலை வச்சு இவர் ஆட்சி செஞ்சார்னு ஒரு கட்டுக்கதை. ஆனால் வரலாற்று அறிஞர் சொல்கிறாங்க, இப்படின்னு ஒரு ஆள் இருந்ததே இல்லை, பின்னாடி எழுதப்பட்ட ஆள் இந்த ஆள் குப்தர்கள் காலத்தில் தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று அறிஞர்கள், உண்மையான வரலாற்று அறிஞர்கள். சரி, ரைட். அந்த சாணக்கியர், கௌடில்யர் எழுதின அர்த்த சாஸ்திரம் அங்கே தான் இருந்து கற்றுக்கிட்டாருன்றாங்க. ஆக்சுவலாக இது எந்த மதத்தோடு தொடர்புடையது? புத்த மதத்தில் இந்த ஆளுக்கு என்ன வேலை? இந்த ஆள் பிராமணன், இந்த ஆளுக்கு என்ன வேலை? 19ஆம் நூற்றாண்டி மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் ஈடுபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் கண்டுபிடித்தார். நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. எங்கே இருக்குது தட்சசீலம்? இப்போ இருக்கக்கூடிய வடமேற்கு பாகிஸ்தான். அதை கண்டுபிடிச்சது யார்? அலெக்சாண்டர் கன்னிங்காம். ரைட்டு வை. இதையும் எழுதிக்க, இந்த பொய்யும் தெரிஞ்சுக்கோங்க. அர்த்த சாஸ்திரம் எந்த பல்கலைக்கழகத்திலேருந்து இந்த கௌடில்யர் எழுதினார் அப்படின்னு கேட்பானுங்க தட்சசீலத்தில். ரைட்டு வை. அவர் எங்கேருந்து துரத்தப்பட்டார்? அதெல்லாம் நான் அந்த வரலாறுலாம் கட்டு. அவர் எங்கேருந்து துரத்தப்பட்டார்? ஃபஸ்ட்டு நந்தர்கள் அரசவையில் அமைச்சராக இருந்திருப்பார், கையாடல் பண்ணிடுவார். அதனால் என்ன பண்ணுவாங்க, அவரோட முடியை வெட்டிட்டு, அவங்களுக்கு முடியை மட்டும் தானே வெட்டணும், குடுமையை கொஞ்சம் வெட்டிட்டு பொண்ணும் பொருள் கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு அதுவும் கதை தான். அப்புறம் அவர் போய் கோபம் கொண்டு நந்தர்களை வம்சத்தை எப்படியாவது காலி பண்ணணும் ஒரு பையனை தத்தெடுத்து வளர்க்குறாரு. அந்த பையன் தான் யாராமா? சந்திரகுப்த மௌரியர்னு கதை. சரி, அடுத்து ஜாதக கதைகள். ஜாதக கதை என்ன? இது ஜடகாஸ் பார்த்தோமா? ரிவிஷன் ஆகுது இதெல்லாம். ஜடகாஸ் என்ன? புத்தரை பற்றின கதைகள், புனித நூல் ஜடகாஸ் அப்படின்னு பார்த்தோமா? அவர் இத்தனை பிறவி எடுத்தார். அவரே மறுபிறவிலாம் இல்லைன்றார். இவனுக்கு மறுபிறவி உருவாக்குறானுங்கன்னு பார்த்தோம். இது மாதிரி எத்தனை 400 பிறவி பிறந்தார். இந்த பிறவி பிறக்கிறதுக்கு முன்னாடி கோழியா, பன்னியா, எருமையா, எறும்பா பிறந்தார் அப்படின்லாம் பார்த்துருப்போம். சரி, கதைகளும். யுவான் சுவாங், இட்சிங், சீன அறிஞர்கள் ஆகியோரின் குறிப்புகளும் மற்றும் பிற ஆதாரங்கள் அரசர்களும் சமுதாயமும் கல்வியை மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் செலுத்தியதாக நமக்கு கூறுகிறது. எந்த காலகட்டம் இது? புத்த மதம், சமண மதம் நல்லா இருந்தப்போ. வேத மதம் வந்தோன்னா கல்வி கட்டு. ரைட்டு. மடாலயங்கள், விகாரங்கள் மூலமாக பௌத்த சமய அறிஞர்கள் தங்கள் கல்வி பணியை மேற்கொண்டனர். ஆமாவா? அடுத்து இதன் விளைவாக பல புகழ்பெற்ற கல்வி மையங்கள் தோன்றின. அவைகளுள் தட்சசீலா, நாலந்தா, வல்லபி, விக்ரமசிலா, ஓடண்டாபுரி, ஜகத்தாலா இதெல்லாம் வந்து கல்வி பல்கலைக்கழகங்கள், விகாரங்கள், புத்த மதத்தோடு தொடர்புடைய விகாரங்கள். ரைட். இந்த பல்கலைக்கழகங்கள் விகாரங்களின் தொடர்புடன் மேம்படுத்தப்பட்டன. விகாரம்னா அங்கே புத்த மதத்தோடு தொடர்புடையது. புத்த மதத்தை பற்றி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமாம். பனாரஸ் மற்றும் காஞ்சி ஆகிய இடங்களில் இருந்த, பனாரஸ்னா இது வாரணாசி. ஆமாம், அங்கேயும் புத்த மடாலயம் தான் இருந்தது. அதுதான் இப்போ இவனுக்கு சிவன் கோயிலாக மாற்றிட்டானுங்க பிடிச்சி. காஞ்சி ஆகிய இடங்களில் இருந்த பல்கலைக்கழகங்கள் கோயில்களின் தொடர்புடன் மேம்பாடு அடைந்தன. கோயில் அங்கங்கே கோயில் வந்துச்சு. காஞ்சிபுரத்தில் என்னது? பள்ளி தான் இருந்துச்சு, சமண பள்ளி தான் இருந்துச்சு. ஆமாம், ரைட். மேலும் அவைகள் அமைந்துள்ள இடங்கள் சமூக வாழ்க்கை மையங்களாக மாறின. அந்த நிறுவனங்கள் அறிவார்ந்த மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்தன. அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்கி அனுப்புது. சரி. அந்த மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் இணைந்து புகழ்பெற்ற அறிஞர்களிடம்
பரஸ்பர கலந்துரையாடல். பரஸ்பரம்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் கற்றுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தங்க அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் மியூச்சுவல் அப்படின்னு அர்த்தம். கலந்துரையாடல் மற்றும் விவாதங்கள் மூலம் தங்கள் அறிவை வளர்த்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் மன்னரால் கூட்டப்பட்ட சபையில் பல்வேறு விகாரங்கள், பல்கலைக்கழகங்களை சார்ந்த அறிஞர்கள் சந்தித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கூட்ட சபை கூப்பிடுவாங்க, மன்னர் கூப்பிட்டு. இப்போ கூட பாருங்கள், ஒரு குரூப் வந்தாங்கன்னாக்கா நிறையா புத்தக திருவிழா நடத்துவாங்க, அங்கே அறிஞரெல்லாம் வந்து பேச சொல்லுவாங்க. ஒரு சில ஆட்சியாளர், அப்போ ஒரு சிலர் ஆட்சியாளப்போ நூலகங்களாக இருந்தால் அதை காலி பண்ணுறதுக்கு என்ன வேலையே செய்வாங்க. இப்போ கூட அது மாதிரி அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அறிஞர்கள்லாம் உட்காந்து கலந்துரையாடல் பேசிவிட்டு அதில் நல்ல கருத்துக்கெல்லாம் எடுத்துக்குவாங்க. அதுக்கு தான் மேலவே இருந்துச்சு தமிழ்நாட்டில் கூட. மேலவையில் பெரும்பாலும் பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ், நிறையா துறையினுடைய வல்லுநர்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க பேசக்கூடிய நல்ல விஷயம் இருந்தால் என்ன பண்ணலாம், அதை எடுத்து சட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மேலவே கலைச்சி விட்டாங்க. ஆமாம் தானே, தமிழ்நாட்டில் இல்லை தானே? ஆமாம். ஆசிரியரின் பங்கு. மாணவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் அவர்கள் பாடத்திட்டங்களை வடிவமைப்பது வரை அனைத்து அம்சங்களையும் ஆசிரியர்கள் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மாணவரை இவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்களாமா. அவன் எல்லாரும் ஒரே ஈக்குவலாக இருக்கிறவன், அவனை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் ஆசிரியரோட வேலை. சரி, மாணவரின் திறனில் ஆசிரியர் திருப்தி அடையும் பொழுது மட்டுமே அவரின் கல்வி நிறைவடைந்ததாக கருதப்படும். சொன்னா இல்லையா அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது அவரது விருப்பத்திற்கு ஏற்ப பல மாணவர்களை சேர்த்து கொள்வதுடன் மாணவர்கள் எதை கற்க ஆர்வமாக இருந்தனரோ அதை கற்றுக் கொடுத்தார். விவாதங்கள், கலந்தாலோசித்தல் கற்பித்தலின் அடிப்படையான வழிமுறையாக இருந்தது. விவாதம்னா அர்த்தம், நான் சொல்கிறது சரியா, நீ சொல்கிறது சரியா, எவிடன்ஸோடு கொடுக்கணும், அது விவாதம். சரியா? கலந்தாலோசித்தல், நிறைய விஷயத்தை எடுத்து அதில் நல்ல விஷயத்தை எடுக்கிறது. அதெல்லாம் கல்வியில் மேம்பட்ட நிலையில் இருந்த மாணவர் ஆசிரியருக்கு உதவினர். அடுத்தது நாலந்தா. நாலந்தா யார் காலத்தில் வந்துச்சு? குப்தர்கள் காலத்தில். குப்தரில் யார்? குமாரகுப்தர். பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்தது. தற்போதைய பீகாரில் உள்ள ராஜகிரகத்தில் அமைந்துள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று. நாலந்தா மகா விகாராவின் இடிபாடுகளை ஐநா சபையின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. எந்த வருஷம்? 1982 83 ஞாபகம் இருக்கா? 86. தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள நாலந்தா பல்கலை 86. நாகரிகங்களுக்கெல்லாம் தொடர்பு மையமாக கருது. நாகரிகங்களுக்கு நான் தொடர்பு மையம்னா சீனா நாகரிகம், இதெல்லாம் தொடர்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2009 சம்திங் அந்த டைமில் ஜப்பானு, சீனா, இந்தியா இவங்கெல்லாம் நிதி உதவி பண்ணி திரும்ப அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கு ஸ்டெப் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில எனக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு, இவன் வந்துட்டா, அப்போ விடமாட்டா. ஆமாம். இடைக்கால இந்தியா, பண்டைய கால இந்தியாவில் முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் நிறைய பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. அதை இதையும் மாற்றி கீத்தி நம்ம உண்மையும் பேசிட்டோம், பொய் என்ன எழுதியிருக்கான்னு படித்து வச்சுருக்கோம். ரெண்டையும் வச்சுக்கலாம். இடைக்கால இந்தியா. இடைக்கால இந்தியாவில் தானே அது திரும்பவும் கல்வி மறுக்கப்படும். முந்தைய இடைக்கால இந்தியா முழுவதும் வேத மதம் பரவிடும். வேதத்தை வச்சுட்டு ஸ்மிருதிகள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு யார் என்னத்தை கற்றுக்கணும், எல்லோரும் படிக்கக்கூடாதுன்னு தடையை கொண்டு வரான். நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அப்படி தான். இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அதான் நிலமை. சரியா? ஒரு குரூப் மட்டும் படிப்பான். சரி பார்ப்பேன் இவன் என்ன சொல்கிறான்னு. இந்திய துணைக்கண்டத்தில் இஸ்லாமிய, இது 2வது பாட்டு. இஸ்லாமிய கல்வியை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இடைக்காலம் ஒரு மாற்றத்தை கண்டது. உலகில் பல்வேறு பகுதியிலிருந்து படையெடுப்பாளர்களும் வணிகர்களும் நாடு தாக்குதலுக்குலாம், அவங்களால நாடு தாக்குதலுக்குள்ளாச்சாமா. அப்போ இவன் வந்ததெல்லாம் என்னத்தை சொல்கிறது? இந்த குரூப்பு வெளியிலேருந்து தானே வந்தாங்க, அதை சொல்ல பாருங்கள். எப்படி திரிக்கிறானுங்க பாருங்கள். வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் தங்களது கலாச்சாரங்களை இந்நாட்டு மக்களுடன் ஒன்றிணைத்தனர். அவற்றை தவிர சமயம், சமூகம், பண்பாடு, கல்வி ஆகியவற்றில் இடைக்கால இந்தியா ஒரு புதிய கண்ணோட்டத்தை அடைந்தது. சரி, முஸ்லீம்களின் ஆட்சி காலத்தில் அறிவின் ஒளியூட்டமும் விரிவாக்கமும் கல்வியின் நோக்கமாக இருந்தன. ஏன்னா இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்லுதுன்னா, கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், படி அப்படின்னு சொல்கிறாங்களாம். நான் ஃபுல்லாக படித்ததில் அதெல்லாம்
கேள்விப்பட்டிருக்கேன், அறிய சான்றோர்கள் சொன்னது. அதனால தான் உலகத்தில் பெரிய நூலகம் வச்சுருந்துருக்கானுங்க பாக்தாத்தில். இந்த இஸ்லாமிய ராஜாக்கள் இருக்கான்ல, உலகத்தில் பெரிய நூலகம். அந்த பக்கம் யூரோப்பில் இருந்த நல்ல விஷயம்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. இந்த பக்கம் கிழக்கில் இந்தியா, ஆசிய, கிழக்கு ஆசியா, அங்கே உள்ள நல்ல விஷயத்த எடுத்து எழுதி அங்கே வச்சுருந்தானுங்க நூலாக. அது அப்புறம் 13ஆம் நூற்றாண்டில் அழிச்சு போடுவானுங்க. சரியா? சரி. 11ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளை நிறுவினர். அதை மதராசா பள்ளி பார்த்தோம்ல, அது அக்காலத்தில் இந்திய இஸ்லாமிய பாரம்பரியங்களுக்கிடையே ஒரு சிறந்த தொடர்பு இருந்ததால் இறையியல், கடவுள் சம்பந்தமான சமயம், தத்துவம், நுண்கலை, ஓவியம், ஃபைன் ஆர்ட்ஸ், கட்டடக்கலை, கணிதம், மருத்துவம், வானியல் ஆகிய துறைகள் ஒரு புதிய கோணத்தில் மேம்பாடு அடைந்தது. இங்கே இருந்தெல்லாம் நிறையா கொண்டுட்டு போய் அந்த பாக்தாத் நூலகத்தில் வச்சுருக்கானுங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரானுங்க. இவனுங்க அங்கேருந்து தானே வராங்க, ஈரான் பக்கம் இருந்தானே வராங்க. இருப்பினும் முஸ்லீம்கள் வருகைக்கு முன்னரே இந்தியாவில் ஒரு மேம்பட்ட கல்வி முறை நடைமுறையில் இருந்தது. அடேப்பா, என்ன மேம்பட்ட கல்வி முறை? குருகுல கல்வி. அதான் சொல்கிறானுங்க. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நூலகங்கள், இலக்கிய சங்கங்களை ஏற்படுத்தி நகர்ப்புற கல்வியை ஊக்குவித்தனர். அவர்கள் நிறுவிய தொடக்கப் பள்ளிகள் மூலம் தொடக்க பள்ளிக்கு பேர் என்னது? மக்தப். 5வது வரைக்கும். அது எத்தனை வருஷம்னு தெரியல. தொடக்கப்பள்ளி. மாணவர்கள் வாசித்தல், எழுதுதல், அடிப்படை இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை கற்றனர். ஆனால் எல்லாம் சொல்லி தர மாட்டான். அந்த குரானு அது ரிலேட்டடாக சொல்லி தருவாங்க. அடுத்து மேம்பட்ட மொழித்திறன்கள் கற்பிக்க இடைநிலை பள்ளி, மதரசா. இடைநிலை பள்ளிக்கு பேர் தான் என்னது? மதரசா. தொடக்க பள்ளிக்கு பேர் மக்தப். பாமணி அரசுகளில் நிறையா இதை கொண்டு வந்திருப்பார். யார் அவர்? பாமணி அரசுகளில் நிறையா மதராசா ஓப்பன் பண்ணியிருப்பார். கல்வியாளர், ராஜாவுக்கு பாதுகாவலராக இருப்பார். யார் அவர்? சுல்தான்கள் மற்றும் பிரபுக்களால். சுல்தான்னா ராஜா, பிரபுனா யார்? மந்திரி, ஜமீன்தார், அவனுங்களாம். மதராசாக்கள் அமைக்கப்பட்டன. மதராசாக்களின் முக்கிய நோக்கம் தகுதியான அறிஞர்களுக்கு குடிமைப் பணிக்கான பயிற்சி அளிப்பது. ஏன்னா அந்த முஸ்லீம் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் என்ன பண்ணுவாங்க? குரானுக்கு ஆட்சி நடக்கும். அப்போ பணியாளர் என்ன இருக்கணும்? குரானை படிச்சிருக்கணும். அதுக்காக தான் மதராசா இருந்தது அப்படின்றாங்க. சரியா? அதான் அதோட நோக்கமாமா. டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். யார் இல்துமிஸ்? மேலே ஃபஸ்ட்டு ஓப்பன் எடுத்தோன்னா குத்புதீன் ஐபக் அடுத்தது போகக்கூடாது. டெல்லி சுல்தான்கள் வருவார். அதில் அடிமை வம்சத்தில் 2வது சிறந்த அரசர். 2வது சிறந்த அரசன் தான் சொல்லணும். குத்புதீன் ஐபக்குக்கும் இல்துமிஸுக்கு நடுவில் இன்னும் 2 பேர் வருவானுங்க, டம்மி பீஸுங்க. அவரை விடாமல் மர்மம் வந்துடுவார். சரியா? கல்வி அளிப்பதுமே ஆகும். டெல்லியில் ஒரு மதராசின் முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, மற்றெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காலப்போக்கில் மதராசாக்கள் உருவாகுது. இடைக்கால இந்தியாவில் கல்வி முறையானது உலோமாவின் கட்டுப்பாட்டில் வந்தது. உலோமானா யார் சார்? மதகுரு. அந்த ஏரியாவில் ஒரு மசூதி இருக்குது, அந்த மசூதிக்கு ஒருத்தர் இருப்பார், மதகுரு. அந்த காலங்களில் கல்வியானது சமயம் சார்ந்த பயிற்சியுடன் தொடர்புடையதாக இருந்தது. இன்னும் அந்த மதராசாலாம் இருக்குது. உலமாக்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. குரானு அதில் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை கற்றுக் கொடுப்பாங்க. இருப்பினும் மருத்துவம், அரேபிய இலக்கியம், இலக்கணம், அரேபிய மொழி, தத்துவம், பல்வேறு வகையான பாடங்களும் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதோட சமயத்தோடு சேர்ந்து, குரானோடு சேர்ந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இடைக்காலம் மற்றும் நவீன கால முற்பகுதியில் அரபு, மத்திய ஆசிய மக்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான கல்வி முறைகளை கொண்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. சரி, இடைக்கால இந்தியாவில் பெண் கல்வி பரவலாக காணப்பட்டிருக்கு. பெண் கல்வி மீண்டு வந்திருக்கு இடைக்கால இந்தியாவில். அப்போ முஸ்லீம்கள் என்ன பண்ணியிருக்காங்க? பெண்கள் கல்வி கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜெய்ப்பூர் ராஜா ஜெய்சிங். யார் இவர்? ராஜ்புத்து. அறிவியல் பாடங்களை கற்றலை ஊக்குவித்தார். இதை தவிர பல கல்வி நிறுவனங்கள் தனிநபர்களாலும் தொடங்கப்பட்டன. டெல்லியில் உள்ள கியாசுதீன் மதரசா மற்றும் ஜாஜகானாபாத்தில் உள்ள மௌலானா சத்ருதீன் மதராசா ஆகியன இம்முறையில் உருவான நிறுவனங்கள். அரசர் உருவாகலையாமா, வேறு யாரும் உருவாக்கியிருக்காங்க. கியாசுதீன் மதரசா, அதேமாதிரி ஷாஜகானாபாத்தில் சத்ருதீன் மதரசா. கல்விகள் கொடுக்கறதுக்காக மௌலானா சத்ருதீன் மதரசா எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. டெல்லியில். இடைக்காலத்தில் பல சமய மடங்களும் மடாலங்களையும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டன. ஸ்ரீரங்கத்தில் உள்ள அகோபில மடம்,
அவற்றுள் ஒன்றா? சரி, ரைட். அங்கு ஸ்ரீ ராமானுஜர் இடைக்கால இந்தியாவில் தான் ராமானுஜர் கல்விக்காக தன்னுடைய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார். அங்கே ஆனால் யார் மட்டும்தான் போக முடியும்? இந்துக்கள்னு சொல்லிவாங்க. இந்துக்கள் அவன் மட்டும்தான் ரெப்ரசன்டேட்டிவ், நீங்களாம் போக முடியாது. பட் இவர் ஸ்ரீ ராமானுஜர் என்ன பண்ணுறாரு? எல்லா ஜாதிக்காரன் கோயிலுக்கு வாடன்னு கூட்டிகிட்டு போவார். அதனால தான் மதத்தில் புரட்சி செய்த மகான்னு இவரை பற்றி ஒரு சீரியலே வந்துருக்கும். மடையாலய கல்வி தவிர சமண பள்ளிகளும் பௌத்த விகாரங்களும் மக்களுக்கு கல்வி வளங்களும் முக்கிய பங்காற்றினார். அவங்க தான் ஃபஸ்ட்டு. இவங்களாம் மடாலயம்லாம் அப்புறம் தான் வந்தது. புத்த மடாலயம் வேணால் சொல்லிக்கலாம். ஆமாம், இது மடத்தில் மடம்னா அது குருகுலம், வேறு ஒன்றும் கிடையாது. அனைத்து துறைகளை சார்ந்த புத்தகங்கள் கொண்ட நூலகத்தினே அவைகள் பெற்றிருந்தன. எது? மடாலயங்களையும் சமண பள்ளிகளும். மடாலயம் பௌத்த மதத்தோடு தொடர்புடையது. இது அங்கங்கே இவனுங்க சேர்த்திக்கு வணங்குவீங்களே. சரி, ஸ்ரீரங்கத்தில் உள்ள அக்கோபில மடம் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். அக்கோபிலன்னு ஒரு இடம் இருக்குது ஆந்திராவில். அக்கோபிலம்னு ஒரு கோயில் ஆந்திராவில் இருக்குது. யார் பார்த்து? எங்கே ஊர் வரலையா? நரேந்தர்ராஜ். சரி, அது இல்லை. இது இங்கே ஒரு மடம் வச்சு அங்கே பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் அதை ஆரம்பித்தது? ராமானுஜர். எங்கே? ஸ்ரீரங்கத்தில், திருவரங்கம் எங்கே இருக்குது? திருச்சியில். இடைக்காலத்தின் பிற்பகுதியில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தினர். ஆமாவா? யார் அப்படி ஆங்கில கல்வியை முதல்ல கொண்டு வந்தவங்க? ஆங்கிலேயர் ஃபஸ்ட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசியர் தான் கல்வி கொடுப்பாங்க, அப்புறம் தான் ஆங்கிலேயர். ஐரோப்பிய சமய பரப்பு குழுவினர் வருகையினால் இந்தியாவில் மேற்கத்திய கல்வி நிலையான முன்னேற்றத்தை அடைந்தது. இப்போ இருக்கிற கல்வி, இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் மேற்கத்திய கல்வி தான், பொதுக்கல்வி. நம்ம தானே இங்கிலீஷில் தான் வருது, அப்போ தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். அவன் தான் கண்டுபிடிக்கிறான் எல்லாமே. எல்லோரும் அவன் மதம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு வரணும். மதம் இல்லாமல் மற்ற எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. வரலாறு, அறிவியல், நம்மளை சுற்றியில் என்ன நடக்கிறது, அரசாங்கம் எப்படி நடத்துகிறான், எல்லாமே. எண்ணற்ற பல்கலைக்கழகங்களும் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளும் அமைக்கப்பட்டதால் கல்வி வளர்ச்சி அடைஞ்சது. எங்கே? நவீன கால இந்தியாவில். பண்டைய கால இந்தியாவில் அந்த கதையை விட்டுருங்க. இடைக்கால இந்தியாவில் இஸ்லாமியர்கள், நவீன கால இந்தியாவில் யார் வராங்க? கிறிஸ்தவ பரப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க கிறிஸ்தவ மதத்தை சொல்லிக் கொடுக்கல. எதை சொல்லிக் கொடுக்குறாங்க? பொதுக்கல்வியை. சரியா? ரைட். நவீன கல்வி முறை. ஐரோப்பிய குடியேற்றத்தை எவ்வளோ இருக்குது? ஆமாம், இது வேண்டாம், நாளைக்கு எடுத்துக்கலாம். இதை நாளைக்கு பார்ப்போம். அது முடித்து அது இல்லாமல் அப்புறம் நவீனத்துக்கு வந்துட்டானுங்க அவனுங்க. இவரெல்லாம் போதும். இது இன்றைக்கி போதும்.